நாங்கள் கல்யாணம் ஆகும்போது ரொம்ப ஏழையாக இருந்தோம். நாங்கள் ஒரு கம்பெனியில் 2வது தளத்தில் இருந்தோம். அங்கு சமையல் ரூம் கூட கிடையாது. என் மனைவி அடுப்பை பற்ற வைத்து வெளியில் வைத்து சமைப்பா. அவளை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். அன்பே, அடுத்த முறை சமையல் ரூம் இருக்கும் வீட்டுக்கு நாம் போகலாம் என்றேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு. அதற்கு என் மனைவி, அன்பே, நாம் வசதியாக வாழ்கிறதுக்காக இங்கே வந்தோம். அதுக்காக நாம் இங்கே இல்லை. நாம் இயேசுக்காக இருக்கோம். இது போல் வாழ்வது தான் நல்லது. நம் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நன்றியோடு இருக்கேன். அதை கேட்டபோது என் மனைவி ரொம்ப அற்புதமானவளாக இருக்கா. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்றா வாழ்ந்தபோது சில டைமில் அவள் இப்படி இல்லை. எங்கள் இருதயங்க ஆழமாக நெருக்கமாக வளர்ந்தபோது நான் பார்த்திராத மிகப்பெரிய காரியங்களை அவளிடம் பார்த்தேன். உலகிலே வாழ்வதற்கு நல்ல வீடோ நல்ல உணவோ நல்ல காரோ தேவையில்லை என நினைத்தேன். ஆனால் உங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்கணும் என்று நினைத்தேன். எல்லாம் இருந்தும் நல்ல குடும்பம் இல்லைன்னா அந்த மனுஷன்கிட்ட மகிழ்ச்சி இருப்பது இல்லை. நாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பதால் ஒன்றா சேர்ந்து வாழும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நம் இருதயம் மூலம் இணையலாம். நம் கண்முன் பார்க்கலாம். நான் கஷ்டமான காரியம் செய்யும்போது அங்கே என் மனைவி இருப்பாள். அவள் என்னை மகிழ செய்வாள். என் மனைவியை பார்க்கும்போது அவள் எனக்கு உதவி செய்ய ரொம்ப கஷ்டப்படுவாள். அதை அவள் சரியாக செய்யாவிட்டாலும் நான் அவளுக்காக நன்றி விசுவாசமாக இருக்கேன். அன்பே, இப்போ வரை என் வாழ்விலே பல்வேறு கஷ்டமான நேரங்களில் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. எங்களுக்கு 2வது குழந்தை பிறந்தபோது எங்களிடம் ₹1 கிடையாது. எங்களிடம் பணம் இல்லாத போது இரவு 10 மணிக்கு எங்களை ஒருவர் பார்க்க வந்தார். அவர் வந்து போன பின்பு இன்னும் சுருங்க தொடங்கியது. எங்களிடம் வண்டியில் செல்வதற்கு கூட பணம் கிடையாது. என்ன செய்வது என்று எங்களிடம் யோசனை இல்லை. ஆனால் எப்பொழுதும் நான் கஷ்டங்களை மேற்கொண்ட போதும் இதுவரை மக்களிடம் நான் ஒருபோதும் கூறியதில்லை. நான் தேவனிடத்தில் பிரேயர் செய்வேன். என் இருதயத்தில் நான் இதுபோல நினைப்பேன். என் மனைவி வயிறு வலிக்கிறது என்று சபையின் டிக்கன்கிட்ட தொலைபேசியில் அழைக்கலாம் என நினைத்தேன். நான் என்ன செய்வது? எங்களுக்கு உதவுகள் என்றால் சபை உடனே அதை கவனிக்கும். ஆனால் நான் தேவனை நம்பியிருக்கிறேன். நான் மனிதர் மீது நம்பிக்கை இல்லாத மனிதனாக இருந்தேன். ஓ இல்லை, நான் என்ன செய்வது என நினைத்து விரக்தியாக இருந்தேன். நான் ஏக்கமாக இருந்தேன். பிறகு காலை 7 மணி இருக்கும். மறுநாளும் விழுந்துடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்பு தான் என் சபைக்கு வர துவங்கியிருந்த ஒரு பெண்மணி. அவள் ஒரு சின்ன பெண். அவள் வந்து என் மனைவியிடம் பேசினாள். என் மனைவியின் சுருக்கங்களை பார்த்தால், ஃபாஸ்டரின் மனைவியே, நான் உன் பூசன் ஹில்ஸின் மருத்துவமனையில் பெண்ணோலியல் வேலை செய்துள்ளேன் என்றாள். அவள் என்னிடம் மருத்துவ உரிமம் உள்ளது, கொஞ்சம் காத்திருங்கள் என சொல்லி வெளியே ஓடினாள். அவள் என்னிடம் மருத்துவத்திற்கு லைசன்ஸ் உரிமை இருக்கிறது, அதனால் கொஞ்சம் காத்திருங்கள் என்று சொல்லி வெளியே ஓடினாள். அவள் வீட்டிற்கு ஓடிப்போய் ஒரு பையுடன் மீண்டும் இங்கே வந்தாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். எங்கள் சமையல் அறையில் எதுவும் இல்லை. ஆனால் இந்த இளம்பெண்ணோ ஓடி சென்று அரிசி, மாட்டுக்கறி, கடல் பாசி ஆகியவற்றை வாங்கி வந்தாள். கொரியாவில் குழந்தை பிறந்த பிறகு கடல் பாசி சூப் உண்பீர்கள். அவள் காலை 10 மணி அளவில் கடல் பாசி மற்றும் இதர பொருள்களை வாங்கி வந்தாள். நாங்கள் காலை உணவு உண்டோம். போதகரின் மனைவி சகோதரி இன்சுவிற்கு பிரசவம் பார்ப்பதற்கு கிளம்பிய போது சோலிலிருந்து தொடர்வண்டி மூலம் செல்வதற்கு 7 முதல் 8 மணி நேரம் ஆனது. அவர் கிளம்பினார். நான் வீட்டில் இருந்தேன். அப்பொழுது வீட்டில் உணவு எதுவும் இல்லை. ஒன்றுமில்லாத அந்த நேரத்தில் என் இருதயத்தில் பெரிதாக இருந்தது என்னவென்றால், போதகர் பார்க்க மட்டும் எப்பொழுதும் மனிதர்கள் முறைகளின்படி இல்லாமல் தேவனிடமிருந்து ஏதோ ஒன்று பிரார்த்தனை மூலம் பெற்றுக்கொள்கிறார். ஒரு முறை போதகர் பார்க்கின் மனைவி வந்திருந்த விருந்தாளிகளை பசியுடன் அனுப்புவதற்கு வருத்தப்பட்டு அவர்களுக்கு கடன் வாங்கி பரிமாறினாள். அதற்காக போதகர் கடுமையாக கடிந்தார். தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்து எதையும் பெற்றுக்கொள்ளாத. போதகர் அவருடைய மனைவியிடம் அப்படி சொன்னார்.
காரியங்கள் ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக தான் இருந்தது. என் மகள் 4 வயதாய் இருந்தபோது நான் என் மகனையும் என் மகளையும் வேறு ஒரு வீட்டிற்கு தங்கும்படியாக சில காலம் அனுப்பி வைத்தேன். அந்த வீட்டில் இருந்தபோது என் மகள் நினைத்தாள், ஆஹா, இந்த வீட்டில் அரிசி வெண்மையாகவும் அருமையாகவும் இருக்கிறது. எப்படியாவது இந்த அரிசியை என் அம்மாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாள். அந்த குழந்தை அப்படி நினைத்து சிறிது சிறிதாக அந்த அரிசியை சேகரித்தாள். அந்த சிறு குழந்தை அதை தொடர்ந்து அப்படி செய்தாள். பிறகு அந்த அரிசி கெட்டு போக ஆரம்பித்தது. அவர்கள் அவளிடம் கேட்டார்கள், நீ ஏன் அரிசியை சேமிக்கிறாய்? என் அம்மா இதை சாப்பிட்டால் அவர்களால் நன்றாக பால் கொடுக்க முடியும் என்று அவள் பதில் கொடுத்தாள். அந்த குடும்பம் மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. போதகர் ஆத்மீகமாகவும் அற்புதமாகவும் நிறைவாகவும் இருக்கிறார், ஆனால் இந்த குழந்தை உணவை பற்றி இப்படி யோசிக்கிறாளே என்று நினைத்தார்கள். எனவே அந்த குடும்பத்தினர் சிறிது அரிசியுடன் என் மகளையும் அழைத்து கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அம்மா, நான் அரிசியை திருடவில்லை என்று என் மகள் என்னிடம் சொன்னாள். நான் அவர்கள் கொடுத்த அரிசியை சேமித்துத்தான் வைத்தேன். பிறகு என் மடியில் விழுந்து அழ ஆரம்பித்தாள். தொடர்ந்து அழுதாள். சிறுவயது முதலே குழந்தைகள் நான் எவ்வாறு வாழ்கிறேன் என்று சிந்திக்க துவங்குகிறார்கள். நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். என் அப்பா எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருப்பார். தேவன் சிறிது சிறிதாக எங்களை போஷிக்கிறார். இந்த மாதிரியான காரியங்களை குறித்து எதிர்பாராத விதமாக கேள்விப்படும் பொழுது நான் மிகவும் கண்ணீர் வடித்தேன். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்போது மக்களுடைய இருதயங்கள்லாம் உயர்ந்து போகுது. அது பிரச்சனைகளை உருவாக்குகின்றது என்று நான் வேதத்தில் பார்க்கிறேன். எனவே என் குழந்தைகளுக்கு பல வழிகளில் சுய கட்டுப்பாட்டை போதித்து இருக்கிறேன். இதனால் சிரமங்கள் அவர்கள் மேற்கொண்டு வர முடிகிறது. மேலும் அவர்கள் என்னை பின்பற்றும் இருதயத்தை கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் தேவனுடைய விலை மதிப்பில்லாத பணியை செய்து வருவதால் நான் மிகவும் நன்றியோடு இருக்கிறேன். என் கணவர் அவர்களை சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்வார். அதற்கு முன்பாக பெரிய காரியங்களை முதலில் செய்ய சொல்வார். அதற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். இதை நான் வேடிக்கையாக சொல்லுகிறேன். என் பேத்தி அதிபர் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து ஒரு விருதை பெற்றாள். அதற்கு அவள் சொல்வார், என் அப்பா என் தாத்தா கூறிய அனைத்தையும் செய்வார். நானும் என் அப்பா கூறிய அனைத்தையும் செய்தேன். அதனால் நான் இந்த விருதை பெற்றேன். அவள் அப்படி சொன்னதும், ஆஹா, இது உண்மையில் உன் தாத்தாவின் ஜெபமும் உன் தாத்தாவின் இருதயமாக இருக்கிறது. என் மகன் அமெரிக்காவில் இருப்பதால் அவனிடம் ஏராளமான பணம் இருக்கும் என்று அர்த்தமல்ல. அவன் அநேக மாணவர்களை ஜெபத்தின் மூலம் வழிநடத்துகிறான். அதனால் அவர்கள் பல இடங்களில் இருந்து ஆதரவுகளை பெறுகிறார்கள். அவர்களிடம் அதிக பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் நன்றாகவும் பலமாகவும் வாழ்கிறார்கள். வணக்கம், நான் யங்குக் பாக், போதகர் ஆக்ஸோ பாக்கின் மகன். நான் இப்பொழுது அமெரிக்காவின் நியூயார்க் குட் நியூஸ் சபையில் ஊழியம் செய்து வருகிறேன். CLFின் தலைவராகவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வருகிறேன். நான் வாலிபனாக இருந்தபொழுது என் தந்தை அரிதாகவே வீட்டில் இருப்பார். பொதுவாகவே வருடத்தில் ஏறத்தாழ 270 நாட்களும் கருத்தரங்குகளுக்காக வெளியே சென்று விடுவார். நான் திங்கட்கிழமை காலை வேளைகளில் எழுந்திருப்பதற்கு முன்பே என் தந்தையும் தாயும் கருத்தரங்கிற்கு சென்றிருப்பார்கள். பிறகு சனிக்கிழமைகளில் நான் பள்ளியிலிருந்து வரும்பொழுது அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அதன் பின்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாள் முழுவதும் சபையில் இருப்பார். திங்கட்கிழமை அதிகாலையில் கருத்தரங்குகளுக்கு சென்று விடுவார். எனக்கு என் தந்தையுடன் இருந்த நினைவுகளே கிடையாது. ஆனால் ஒரு நாள் என்னிடம் அவர் வந்து சொன்னார், மகனே, உனக்கு 2 தந்தை உள்ளனர், ஒன்று தேவன், மற்றொன்று நான். ஆனால் நான் எவ்வளவுதான் உன்னை பற்றி யோசிக்க முடிந்தாலும் தேவனைப் போல என்னால் உன் மீது அக்கறை செலுத்த முடியாது. அதனால் நான் உன் தந்தையாக இருப்பதிலிருந்து இன்றிலிருந்து விடுபடுகிறேன். இப்போதிருந்து தேவன்தான் உனக்கு தந்தை. அவரே உன்னை வழிநடத்துவார்.
நான் சில நேரம் நியூயார்க் சபையில் ஊழியம் செய்யும்போது தேவன்தான் இந்த சபைக்கு போதகன், நான் அல்ல என்று நினைத்து கொள்வேன். தேவனே இந்த சபைக்கு ஆண்டவர், என் குடும்பத்திலும் கூட தேவனே இந்த குழந்தைகளுக்கும் தகப்பன், நான் தகப்பன் அல்ல என்று நினைத்து கொள்வேன். நீங்கள் தான் தேவனே இந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவர். என்னுடன் ஐக்கியத்தில் இருந்த போதகர்களிடம் கூறுவேன், தேவனே உங்களை காக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார். இதன் மூலம் தேவன் என் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார், என் சூழ்நிலையையும் ஆசீர்வதிக்கிறார். என் தந்தை வெறுமனே வேதாகமத்தின் வார்த்தைகளை பிரசங்கிக்கவில்லை, ஆனால் அவர் உண்மை தேவனையும் வேதாகமத்தில் உள்ள தேவனின் இருதயத்தையும் போதித்தார். இதனால் அவர் அந்த இருதயத்தின்படியும் வார்த்தையின்படியும் வாழ்ந்து காண்பித்தார். நாமும் அந்த இருதயத்தின்படியே வாழ்ந்தோம். தேவனுடைய கிரியைகள் எங்களுக்குள் நடந்ததை நன்றாக காண முடிந்தது. அநேக ஜனங்கள் இந்த ஆவணப்படத்தை பார்ப்பீர்கள். இதன் மூலம் என் தந்தையின் உருவத்தை மட்டும் காணாமல் தேவன் அவருக்கு உதவி செய்ததையும் வழி நடத்ததையும் இந்த ஆவணப்படம் மூலம் காண்பீர்கள். அநேக மக்களும் தேவனை தங்கள் இருதயத்தில் விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன். என் மகள் கல்லூரிக்கு சென்றபோது முதல் மாணவியாக இருந்தாள். எனவே அவளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏழ்மையில் இருந்ததால் அவளது பயிற்சிக்கான கட்டணத்தை செலுத்த இயலாமல் தான் இருந்தோம். ஆனாலும் அவள் முதல் மாணவியாக பிரிவு உபச்சார சொற்பொழிவு என்ற பாடத்தில் பட்டம் பெற்றாள். அவள் படித்து முடிக்கும் வரை பயிற்சி கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு பியானோ இசைக்கருவியை இசைக்கும் பணியில் இருந்தாள். அவள் ஆங்கிலத்தில் மேற்படிப்பை முடித்தாள். உயர்நிலை பள்ளியில் பியானோ வாசிக்க துவங்கினாள். சபைகளுக்கு பியானோ வாசிக்க உலகம் முழுவதும் சுற்றுவதால் அவளால் அடிக்கடி பள்ளிக்கு செல்ல இயலவில்லை. அவளது அப்பா எப்பொழுதெல்லாம் மாநாடுகள் நடத்துகிறாரோ அவள் ஒரு வாரம் வந்திருந்து அந்நேரத்தில் பியானோ வாசிப்பாள். எனவே பியானோ கற்றுக்கொள்ள அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் சென்று சிறந்த ஆசிரியர்களிடம் பாடங்களை கற்றுக்கொண்டாள். அவள் ரஷ்யாவில் பட்டப்படிப்பில் வகுப்பிலேயே முதன்மையாக விளங்கினாள். அவள் சமீபத்தில் ரஷ்யாவிலிருந்து பெற்ற PhDயை மதிப்பீடு செய்ததில் நமது பள்ளியில் இது போன்ற ஒரு மேதையை சாய்கோஸ்கிக்கு பிறகு யாரும் கிடையாது. இப்பொழுது உலகின் மிகச்சிறந்த நடத்துனராகவும் கிராஷியஸ் பாடல் குழுவை உலகத்தின் மிகச்சிறந்த குழுவாகவும் உயர்த்தியிருக்கிறாள் என்கிறார்கள். நான் இன்சுக் பார்க், போதகர் பார்க் அவர்களின் மூத்த மகள். எனக்கு 13 வயதான போது பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் சல்ஃபரிக் அமிலம் எனது தலை மேலே கொட்டி விபத்து நடந்தது. அந்த நேரத்தில் அப்பா பள்ளி முதல்வரை சந்தித்தாங்க. இது ஸ்கூலோட தவறு, ஸ்கூல் இதற்கு ஈடு செய்யும்னு முதல்வர் கூறினார். இங்குள்ள பல மாணவர்களுக்கு இது நடக்காம எனது மகளுக்கு இது நடந்திருக்கு. நிச்சயமா இதற்கு பின்னாடி தேவனுடைய சித்தம் இருக்கு. அதனால நான் ஸ்கூல்ல இருந்து இழப்பீடை பெற்றுக்கொள்ளாம தேவன்கிட்ட இருந்து இழப்பீடை பெற்றுக்கொள்றேன்னு அப்பா சொன்னாங்க. அதற்கு பின்பு எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த நேரத்துல நான் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு விசுவாசம் இல்லாம இருக்கேன்ட்டு அப்பா கண்டுபிடிச்சாங்க. அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார். என்ன நேரிட்டாலும் அப்பா மனுஷங்களையோ சூழ்நிலைகளையோ நோக்கி பார்க்க மாட்டாங்க. தேவன் எதற்காக இதை அனுமதித்தார், எதுவா இருந்தாலும் தேவன் அனுமதித்தா இது ஆசீர்வாதம்னு அப்பா நம்பினாங்க. அப்பா எதை சந்தித்தாலும் சூழ்நிலைகளையோ மனுஷங்களையோ நோக்கி பார்க்கவே மாட்டார். தேவன் எதற்காக இதை அனுமதித்தார், தேவன் இதை அனுமதித்தா அது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமா ஆசீர்வாதம் தான் அவர் நம்பினார். கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட அவர் ஒருபோதும் அதை தவிர்க்கவோ ஓடி ஒளிந்துக்கவோ மாட்டார். அவர் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை நான் பார்த்தேன். நான் சின்ன வயசுல இருந்தபோது எனது குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்தது.
சபையும் ரொம்ப சின்னதா இருந்தது. நாங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்தோம். நான் சின்ன வயதுல இருந்தபோது எனது குடும்பம் ரொம்பவே ஏழ்மையா இருந்தது. சபையும் சின்னதா இருந்தது. நாங்க ரொம்பவே கஷ்டத்துல வாழ்ந்து வந்தோம். நான் அந்த நாட்கள பற்றி யோசித்து பார்ப்பேன். எங்க அப்பா இத செஞ்சிருக்கலாம், அத செஞ்சிருக்கலாம். ஏன் அவர் அத இந்த வழியில செய்யல? நான் திரும்பி பார்த்து தேவனுடைய இருதயத்த கண்டுபிடித்தேன். அவர் எத சந்தித்தாலும் தேவன் ஏன் இத எனக்கு அனுமதித்தார்ன்னு யோசிப்பார். எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து தேவனுடைய நோக்கத்த பார்ப்பார். ஒவ்வொரு விஷயத்திலயும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் அவர் தேடுவார். அப்பாவோட இந்த சாயல் எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. இப்போ அப்பா ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க. அவர் உலகம் முழுவதும் பயணிக்கிறாரு. உலகம் முழுவதும் ஊழியக்காரங்கள அனுப்புற அளவுக்கு சபை வளர்ந்திருக்கு. அவர் அநேக புத்தகங்கள வெளியிட்டிருக்காரு. ஒளிபரப்பு நிலையங்கள் மூலமா தொலைக்காட்சியிலையும் பிரசங்கிக்கிறாரு. அநேக நாட்டு ஜனாதிபதிகளையும் அவர் சந்திக்கிறாரு. ஆனாலும் இப்ப கூட அப்பா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. அவங்க தேவனை மட்டுமே சார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்றாங்க. உண்மையான ஊழியத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இறந்து போனாலும் நம் சீஷர்கள் விலை மதிப்பில்லாத இந்த சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. இந்த இருதயத்தை சீஷர்கள் இருதயத்திலும் ஊட்டினேன். அதிக நல்ல சீஷர்கள் இருக்கிறார்கள். என் மகனும் கூட நல்ல சீடனாக இருந்து என்னை தொடர்வதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என் மகன் அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது எந்த அமைச்சரும் உனக்கு உதவ மாட்டாங்க. அப்படி உதவினாலும் நீ பெருசாக எடுத்துக்காது என்றும், உனக்கு யாரும் பல்கலைக்கழக வேந்தராக ஆக்குவதற்கு உதவ மாட்டாங்க. அப்படி உதவினால் கூட அதை நீ பெருசாக எடுத்துக்காதே என்றும், இந்த சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கி என்று அவர்கிட்ட சொன்னேன். என் மகன் சுவிசேஷத்திற்கு மட்டும் வாழ்கிறது ரொம்ப விலை மதிப்பு இல்லாததும் அருமையாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றவங்க பெருமையாக இருக்குது என்று சொல்லுவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என என் வாழ்வில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் மகன் என்ன சொன்னாலும் நான் முடியாது என்ன சொன்னது கிடையாது. அவன்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை எப்படியாச்சும் சரி செய்ய முயற்சிப்பதை நான் பார்த்து இருக்கேன். மேலும் என் இருதயத்தை சரியாக புரிந்து கொண்ட சீடனாக இருந்தான். அவன் குறை உள்ளவனாக இருந்த போதும் எப்படி தன் இருதயம் முழுவதையும் ஊற்றுகிறான் என்பதை பார்ப்பதற்கு விலை மதிப்பு இல்லாத வகையிலும் இருக்கும். என் மகன் ஒரு நல்ல உயர்நிலை பள்ளிக்கு செல்ல முடிந்தது. எங்களால் பணம் ஏதும் செலுத்த முடியாவிட்டாலும் அடுத்த நல்ல உயர்நிலை பள்ளிக்கும் தொடர முடிந்தது. அவன் 10ஆம் வகுப்பு படித்து முடித்தபோது சபை அவனை வெளிநாட்டுக்கு செல்லும்படி சொன்னது. சபையானது யாராவது ஒருவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கில மொழிபெயர்ப்பாளராக வேண்டும் என்று விரும்பியது. அவனது நடுநிலை பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி வருடங்களில் தேகுவில் நாங்கள் இருந்தோம். அவன் சியோலில் உள்ள பள்ளிக்கு சென்றான். பெற்றோரை விட்டு விலகி இருப்பதை வெறுத்தான். ஒரு முறையாவது மொத்த குடும்பமும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினான். அம்மா, நான் ஏன் தனியாக வாழ வேண்டும்? அவன் இப்பொழுது அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டு விட்டால் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். குடும்பத்தை மிகவும் தவற விடுவேன் என்று அழுதான். தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். எப்பொழுதும் வந்து போகும்போதெல்லாம் நியூயார்க் விமான நிலையத்திலேயே அழுவான். அங்கிருக்கும் தூணை பிடித்து கொண்டு அழுவான். ஒவ்வொரு நாளும் அழுவான். நீ வளர்ந்து விட்டாய், அழக்கூடாது. ஆனால் அது நடக்கவில்லை. பிறகு அவன் கல்லூரிக்கு. அதனால் அவன் இப்படி நினைத்தான், ஆஹா, நான் தேவனை விசுவாசித்தால் அவர் எனக்கு இதை தருவார். அதுவரை தேவனை விசுவாசிக்கவில்லை, ஆனால் நான் இதை குறித்து ஜெபம் செய்யப்போகிறேன் என்று. அவன் வெயிட்மேன் உயர்நிலை பள்ளியில் உள்ள மலை உச்சிக்கு சென்று ஜெபம் செய்தான். என் அம்மா இங்கு இல்லை, என் அப்பா இங்கு இல்லை என்று தன் கஷ்டங்களை கூறி ஜெபம் செய்தான். அவன் புல்தரையின் மீது அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அவன் வினோதமாக ஏதோ உணர்ந்தான். தனக்கு பின்னால் சில சத்தங்கள் கேட்பதை அவன் உணர்ந்தான். உடனே தனது ஜெபத்தை விரைவாக முடித்து கொண்டு எழுந்தான். அங்கே தனது ஆசிரியரும்
ESL ஆசிரியரும் நின்று கொண்டிருந்தனர். மற்ற நிறைய குழந்தைகளும் கூட நின்று கொண்டிருந்தனர். இந்த கொரிய குழந்தை மலையின் மீது வந்து அழுது கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார்கள். அவன் தற்கொலை செய்து கொள்வான் என்று எச்சரிக்கையின் பேரில் மலைக்கு அவர்கள் வந்து, இங்கு என்ன செய்கிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். நான் ஜெபம் செய்கிறேன் என்று பதிலளித்தான். எதற்காக ஜெபம் செய்கிறார் என்று ஒரு ஆசிரியர் கேட்டார். என்னால் ஆங்கிலம் பேசவும் கேட்கவும் முடியவில்லை என்று சொன்னான். அதனால் என் நாக்கை நகர்த்தினால் என்னால் ஆங்கிலம் பேச முடியும், என் காதுகளை நகர்த்தினால் என்னால் ஆங்கிலம் கேட்க முடியும் என்று தேவனிடத்தில் கேட்டேன் என்றான். நீ ஜெபம் செய்தால் தேவன் கேட்பாரா என்று ஆசிரியர் கேட்டார். தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் பதிலளித்தான். அந்த ஆசிரியர் நகைத்து கொண்டு அவனை ஆலோசனை அளிக்கும் ஆசிரியரிடம் அழைத்து சென்றார். தேவன் நீ ஜெபம் செய்தால் தேவன் நீ சொல்வதை கேட்பாரா என்று ஆலோசனை ஆசிரியர் கேட்டார். ஆம், அவர் கேட்பார் என்று என் மகன் பதிலளித்தான். பிறகு அந்த ஆலோசனை ஆசிரியர் என் மகனுக்கு இலவசமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க துவங்கினார். மேலும் ESL ஆசிரியரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கற்றுக் கொடுத்தார். அந்த 2 ஆசிரியர்களும் பெண்கள். அவர்கள் மிக நேர்மையானவர்கள். என் மகனுக்கு தங்கள் முழு இருதயத்துடன் கற்றுத்தந்தார்கள். கடமை உணர்வோடு சொல்லிக் கொடுத்தார்கள். என் மகனை பற்றி பின்னர் கேள்விப்பட்டேன். என் மகன் கல்லூரிக்கு சென்றான். அவன் ஆங்கிலத்தில் மேற்படிப்பு முடித்தான். அவன் குணாதிசய தேர்வு எடுத்துக்கொண்டதில் இயற்கை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் படிக்கலாம் என்று அது கூறியது. ஆனால் என் மகன் கலைக்கல்வி படிக்க சென்றான். கலைக்கல்வி என்பது மிகவும் கடினமானது. அதை தொடர்ந்து ஆங்கிலமும் மேற்படிப்பாக மேற்கொண்டிருந்தான். நாம் அமெரிக்கர்கள் நாம் கலைக்கல்வி படிப்பை கற்க வேண்டியதில்லை என்று அவனது ஆசிரியர்கள் கூறினார்கள். நீ தோல்வி அடைவாய், அதை செய்யாதே என்றார்கள். ஆனால் சபையோ கலைக்கல்வி படிப்பை கற்க சொன்னதினால் அவன் அதை படித்தான். பிறகு அவன் பட்டம் பெற்றான். என் குழந்தைகளுக்கு கஷ்டங்களில் ஜெபம் செய்ய போதித்திருக்கிறேன். அதனால் அவர்கள் கஷ்டங்களில் ஜெபம் செய்வார்கள். என் சபையில் போதகர்களின் மனைவிகள் என் குழந்தைகளுக்கு நல்ல அத்தைகளாக இருந்தார்கள். என் மகன் இராணுவத்தில் இருந்தபோது போதகர்களின் மனைவிகள் சென்று சந்திப்பார்கள். இராணுவத்தில் இருந்தவர்கள் கேட்பார்கள், நீ வெளி உலகத்தில் என்னவாக இருந்தாய்? யார் இந்த பெண்கள்? தனது அத்தைகளுடன் என் மகன் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறான் பாருங்கள். பேர குழந்தைகளை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் எனது ஐபேட் மூலமாக பார்க்கிறேன். நான் இரவும் பகலும் அவர்களை பார்க்கிறேன். தாத்தா, நான் வாகனம் ஓட்ட கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பேரன்கள் தாங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் வீடியோவை அனுப்புவார்கள். நான் அவர்கள் ஸ்கூட்டர் ஓட்டும் வீடியோக்களை பார்ப்பேன். ஆனால் அவர்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார்களா, கொரியாவில் வசிக்கிறார்களா என்று என்னால் சொல்ல முடியாது. உண்மையில் குடும்பம் நெருக்கமாக இருக்கிறது. இருதயங்களில் எதையும் மறைக்காமல் இருக்கிறோம். எல்லாரும் மிக நெருக்கமாக இருக்கிறோம். பார்ப்பதற்கு நான் ஆணை போலவும் போதகர் பெண்ணை போலவும் பிற குழந்தைகள் மீது பைத்தியமாக இருப்பார். அவரால் அதை மறைக்க முடியாது. அந்த குழந்தைகளும் அவரை குறித்து தவிக்கிறார்கள். ஆனால் எனக்கு அப்படியல்ல. நானும் அவர்களுக்காக தான் தவிக்கிறேன். அவர்களை காண வேண்டும், அவர்களை எல்லா நாளும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், போதகர் எப்பொழுதும் கேட்பார், நான் அவர்களுக்காக தவிக்கிறேன், பேர குழந்தைகளை இங்கே அனுப்புங்கள். நான் எப்பொழுதும் சொல்வேன், வேண்டாம் வேண்டாம், அப்படி கேட்பதை நிறுத்துங்கள் என்று சொல்வேன். பேர குழந்தைகள் என்னிடம் கேட்பார்கள், பாட்டி, நீங்கள் எங்களை நேசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் எங்களை வெறுக்கிறீர்களா? நான் உங்களை நேசிக்கிறேன், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வேன். ஆனால் இங்கே வராதீர்கள். அதுதான் நான். நான் பாஸ்டர் ஆக்ஸு பார்க்கோட ஒரே பேத்தி. என் பேர் சன்யோங் பார்க். என் அப்பா நியூயார்க்கில் ஒரு மிஷனரி. ஸோ நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வெக்கேஷன் டைமில் நாங்கள் கொரியா போவோம். எனக்கு 2 வயசுலேருந்தே அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இல்லைனா எக்ஸிமா தோல் நோய் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அது எரியும், அப்புறம் என் தோல் ரொம்ப அரிக்கும், அது வீக்கம் அடையும். ஒவ்வொரு முறையும் அது எரியும் போது என்னோட இருதயம் ரொம்ப கஷ்டமாக ஆயிடும்.
மேலும் தேவன் இது ஏன் எனக்கு கொடுத்தார்னு கேட்பேன். ஆனா என் தாத்தா என்னை பார்க்கிறப்போ என் இருதயம் கஷ்டமா இருக்கிறதால் அவர் என்னை அழைப்பார், எனக்காக ஜெபிப்பார், ஐக்கியமும் கொடுப்பார். என் தாத்தா இது செய்யறத பார்த்த அப்போதான் அவர் மனித முறைகளை பார்க்காம தேவனை மட்டும் நம்புகிறார் என்று நான் உணர்ந்தேன். அதை பார்த்து நான் என் இருதயத்தில் ரொம்ப நன்றியுள்ளவளாக இருந்தேன். என் தாத்தா ஒரு போதகராக மாறாவிட்டால் எங்க குடும்பம் உண்மையிலே இவ்வளோ சந்தோஷமா இருக்குமா? நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றியுள்ளவளா இருக்கிறேன். ஏன்னா என் தாத்தா போதகரா இருப்பதால் என் இருதயம் கஷ்டமா இருக்கும்போது அவர் எனக்கு உதவி செய்வார். அப்புறம் அவர் நிறைய மக்களுக்கு காஸ்பல் ப்ரீச் பண்றது நான் பார்த்திருக்கேன். அந்த மக்களோட வாழ்க்கையே மாறுறது நான் பார்த்திருக்கேன். என் தாத்தா வியாதி இருந்தா அது தேவனோட மகிமைக்கான காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன், இது எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கேன். ஏன்னா நான் அதை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் என்னோட தாத்தா அது தேவனின் மகிமைக்காகன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா மாற்ற முடிஞ்சது. நான் ரொம்ப நன்றி உள்ளவளா இருந்தேன். அநேக விதமான வழியில் என் தாத்தா மேலே அன்பு செலுத்துகிறேன். ஏன்னா அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லார் மேலேயும் அன்பு வச்சுருக்காரு. அவர் எல்லார் மேலேயும் அக்கறையும் வச்சுருக்காரு. நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வருகிறப்போ ஹேண்ட்பர்கர், தின்பண்டங்கள் போன்ற விஷயங்களை எங்களுக்கு வாங்கி தருவார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் எங்கள் குடும்பத்தோட எங்கள் தாத்தாவோட நேரத்தை கழிப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா 1000 லட்சம் மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இந்த சர்வதேச தொற்று நோயிலும் இந்த ஒளிபரப்பு மூலமாக எங்கள் தாத்தா அநேக மக்களுக்கு நம்பிக்கையும் ரட்சிப்பும் கொடுக்குறாங்க. அநேக அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. அதனால் எங்கள் தாத்தாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் துவக்கப்பள்ளியில் இருந்தபோது தினமும் காலையில் என்னுடைய தாத்தா அவர் முதுகில் என்னை தூக்கி கொண்டு ஒன்றா குளிப்போம். அவர் எப்போவும் குளிர்ந்த தண்ணியில் குளிப்பார். நான் எப்போவுமே வெதுவெதுப்பான தண்ணியில் தான் குளிப்பேன். ஒரு நாள் எனக்கு சளி பிடித்திருந்தது. தாத்தா, இன்னைக்கு நான் சூடான தண்ணியில் குளிக்கட்டுமான்னு கேட்டேன். ஏய் காஞ்சோ, உனக்கு சளி பிடித்திருந்தால் நீ குளிரான தண்ணியில் தான் குளிக்கணும். ஏன்னா சளிக்கிருமிகளுக்கு உன்னை பிடித்திருப்பதால் குளிரான தண்ணியில் குளித்தா கிருமிங்க தாக்கு பிடிக்க முடியாமல் உன்னோட உடம்பை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னுடைய தாத்தா எப்போவுமே உலகத்தின் இருதயத்தை பற்றி போதிப்பார். உன் உடல் அளவில் நீ தோற்றாலும் உன் இருதயத்தினால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று எனக்கு சொல்லுவார். நீ நல்லா படிக்கணும்னு ஒரு முறை கூட என்னை பார்த்து சொன்னதில்லை. எப்போதுமே தாத்தா தேவனை பற்றி தான் பேசுவார். என்னை வேதம் வாசிக்க சொல்லுவார். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நீ தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனுடைய இருதயத்தை பெற்று உன்னால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுவார். மேலும் என்னுடைய தாத்தா எனக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என் இருதயத்திலும் அவருடைய ஐக்கியத்தினால் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். என் தாத்தாவை நான் மிகவும் மதிக்கிறேன். எப்பொழுதும் தேவனை பற்றி சிந்திக்கும் என்னுடைய தாத்தாவின் வழி நடத்ததினால் நான் வாழ்கிறேன். அவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். என் தாத்தாவை பற்றி சொல்லணும்னா, அவர் அன்பான, கனிவான, அப்புறம் கடினமாக உழைக்கிறவர். அவர் என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அவர் எனக்கு தேவனை சார்ந்து இருக்க கற்றுக் கொடுத்துருக்காரு. தேவன் நமக்கு கெட்ட காரியங்களை தருவதில்லை. எப்போவெல்லாம் நான் ரொம்ப கஷ்டங்களை சந்திக்கிறேனோ அப்போல்லாம் நான் யோசிப்பேன், தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால் அது ஆசீர்வாதம். என் தாத்தா ரொம்ப பிஸியாக இருப்பார், ஆனால் எங்களுக்காகன்னு வரப்ப அவர் நேரத்தை ஒதுக்குவார். அதுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன். அவரோட வாழ்க்கையை பார்க்குறப்ப அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் தெரிவார். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அவர் எல்லாத்தையுமே தேவன்கிட்ட கொடுத்ததுனால தான். என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறத யோசித்து பார்க்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. அன்பே, உங்களுக்கு மிகவும் நன்றி. இப்பொழுது வரை எனது எண்ணங்களையும் நான் பார்த்தவைகளையும் உண்மைகளையும் ஒன்று சேர்த்து சரியாக செய்ய நான் மட்டும் முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் உருக்கமான இருதயத்தோடு ஒரு ஆத்துமாவிற்காக பிரார்த்தனை செய்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்களை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள், அந்த நபருக்காகவே வாழ்கிறீர்கள். நான் இவ்வளவு காலம் தவறாக இருந்திருக்கிறேன். நான் மிகவும் தவறு செய்திருக்கிறேன்.
இந்நேரத்தில் இது மிகவும் அற்புதமானது. நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது வேறு எதையும் செய்யாமல் நானும் ஒரு ஆத்துமாவிற்காக வாழ நினைக்கிறேன். நான் இரண்டாம் தர பொருட்களுக்காக வாழாமல் உண்மையானவைகளுக்காக வாழ வேண்டும் என்ற இருதயம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு இருப்பதற்காக நான் நன்றி கூறுகிறேன் அன்பே. உண்மையில் என் குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்த எனக்கு நேரம் கிடையாது. என் குடும்பத்தின் மீது விருப்பம் இல்லை என்று என் மேலே குறையும் சொல்ல முடியாது. என் முழு இருதயத்தையும் சுவிசேஷத்திற்கென்று ஊற்ற முடியும். சில வேளைகளில் முழு இரவும் தங்கியிருக்க வேண்டும். சில வேளைகளில் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டும். என் மனைவி கடினமான நேரங்களிலும் அனைத்து காரியங்களிலும் கையாள்வதற்காக நான் அவளுக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் சில வேளைகளில் எங்கள் இருதயங்கள் ஒத்துப்போகாமல் இருக்கும். நான் ஃபாஸ்டராக இருப்பதால் என்னால் தாராளமாக சண்டை கூட போட முடியாது. நாங்கள் வாக்குவாதம் செய்யும்போது இரவு நேரங்களில் 1 அல்லது 2 முறை அமைதியாக வாதிடுவோம். நாங்கள் ஒத்துப்போகாவிட்டாலும் அவள் தன் இருதயத்தை சமாதானப்படுத்தி கொண்டு என்னிடம் வருவார். அந்த காரியங்களுக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்போது எனக்கு வயதாகிவிட்டது. நான் நினைக்கிறேன், ஆஹா, என் மனைவி போல யாரும் கிடையாது. அப்படித்தான் அவளை பற்றி நான் நினைக்கிறேன். தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கும் நன்றி. நான் லாஸ் ஏஞ்சலுக்கு 1995ஆம் ஆண்டு சென்றேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த ஃபாஸ்டர் ஒருவரின் மூத்த சகோதரி இருந்தாள். அவள் என்னிடத்தில் வந்து தன் மகனுக்கு உதவுமாறு கேட்டாள். அவன் எப்போதும் போதைக்கும் தன் கையில் எப்போதும் துப்பாக்கி எடுத்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட துப்பாக்கியுடன் இருக்கும் தன் மகனை பார்க்க பயமாக இருக்கிறது என்றாள். அவன் நள்ளிரவாகியும் வரவில்லை என்றால் அவன் துப்பாக்கி சூட்டில் ரத்தம் சிந்தி இறந்திருப்பான் என்று அவள் கருதுகிறாள். அது அவளுக்கு மிகவும் பயத்தை ஏற்படுத்துகிறது. நான் லாஸ் ஏஞ்சலுக்கு சென்றபோது அவள் தன் மகனுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டாள். நான் இப்போது கொரியாவில் வசிக்கிறேன். நான் இங்கு சந்திப்பிற்காக வந்தேன். நான் எப்படி உதவ முடியும் என்று நினைத்தேன். எனவே அவளுக்கு என்னால் பதில் கூற முடியவில்லை. தன் மகனுக்கு உதவுமாறு கேட்டு அழுதாள். ஆதலால் அவனை என்னுடன் கொரியாவுக்கு அழைத்துச் சென்றேன். கொரியாவில் அவன் கலக்கத்துடன் இருந்தான். கிழிந்த ஃபேண்டை போட்டுக்கொள்வார். அது அவருக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும். நான் பைபிள் வாசிக்கும்போது இயேசு எப்படி உபசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் இருதயத்தை நன்றியுடன் நிரப்புவார் என்று பார்க்க முடிகிறது. அது அவளுடைய இருதயத்தை நன்றியுணர்வால் நிரப்பி அதில் ஒரு அறையில் கூட இச்சை இல்லாதபடி செய்ததை நான் கண்டறிந்தேன். எனவே மாணவனின் இருதயத்தை களிப்பினாலும் சந்தோஷத்தினால் நிரப்ப முடிவு செய்தேன். அது அற்புதமாக இருந்தது. அவன் மாறத் துவங்கினான். கோடைக்கால விடுமுறைக்காக அந்த ஆண்டு 28 மாணவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து என்னுடைய சபையில் 1 மாதம் தங்கியிருந்தார்கள். அடுத்த ஆண்டு 68 மாணவர்கள் வந்தார்கள். 2001ஆம் ஆண்டில் 500 மாணவர்கள் வந்து எங்களுடன் சபையில் 1 மாதம் தங்கினார்கள். விசுவாசமும் இசையும் நல்லது என்று என்னால் கண்டுகொண்டேன். இதனால் நாங்கள் பாடல் குழுவை ஒன்றை நிறுவினோம். ஆரம்பத்தில் 30 பேர் கொண்ட பாடல் குழுவை ரஷ்யாவின் புனித பீட்டர்பர்க்கு
குழுவில் படிக்க அனுப்பினோம். அதன் பிறகு புனித பீட்டர் பர்க்கு தேசிய பாதுகாப்பு மையத்துடன் நெருக்கமானோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தோம். சிட்னியில் ஓபரா ஹவுஸில் எங்கள் நிகழ்விற்கு நடத்தினர் தேவைப்பட்டார்கள். தேசிய பாதுகாப்பு மையத்தை அழைத்து எங்கள் நிகழ்வை நடத்த ஒரு நபர் தேவை என்று நாங்கள் கூறினோம். போரிஸ் அபாலியன் என்ற உலகின் மிக பிரபலமான கண்டக்டர் இதன் மூலம் நாங்கள் சந்திக்க முடிந்தது. நாங்கள் போரிஸ் அபாலியன் என்பவரை சந்தித்தோம். என் மகள் ரஷ்யாவில் பியானோ கற்றுக்கொண்டு இசையை நடத்துவதில் மேற்படிப்பை முடித்தாள். அவள் போரிஸ் அபாலியனிடம் பணியாற்ற துவங்கினாள். இசையை நடத்துவதில் மேற்படிப்பை முடித்தாள். பேராசிரியர் போரிஸ் அபாலியன் வந்து எங்கள் பாடல் குழுவை துவங்கினார். நான் அநேக பாடல் குழுவினரை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒரு குழுவை நான் பார்த்ததில்லை என்றார். ரஷ்யாவின் பேராசிரியர் அபாலியன் ஒரு பாடல் குழுவை நடத்தி வந்தார். ஆனால் அதை அவர் விட்டுவிட்டு நம்முடன் வந்து நமது குழுவை நடத்தி கொண்டும் இயக்கிக் கொண்டும் இருக்கிறார். என் மகள் புனித பீட்டர்பர்க் தேசிய பாதுகாப்பு மையத்தில் பட்டப்படிப்பும் இசையை நடத்துவதில் பிஹெச்இயை நிறைவு செய்து அவளும் இப்போது நடத்துகிறாள். இந்த பாடற்குழு உலகின் மிக சிறந்த என்று அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்கிறார்கள், புதிய குரல் அமைப்புகளை உருவாக்குகிறார்கள், மேலும் உலகின் மிக சிறந்த பாடல் குழுவாக மாறியிருக்கிறார்கள். டிசம்பர் மாதத்தில் ஒரு மாதம் கொரியாவில் நடத்துவோம். அந்த அனுமதி சீட்டில் வந்த வருமானத்தை வைத்து நாங்கள் ஒரு வருடம் முழுவதும் உலகை சுற்றி பயணம் போவோம். ஆப்பிரிக்கா போன்ற கஷ்டமான இடங்களுக்கு சென்று அந்த மக்களுக்காக பாடுவோம். ஹைட்டி என்ற இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு கட்டடங்களுக்குள்ள செத்துப்போன உடல்கள் மீட்க முடியாமல் மாட்டிக்கொண்டன. அங்கிருந்த மக்களின் இதயங்களில் ஆறுதலையும் வலிமையும் பாடல் குழு சென்று இசையின் மூலம் வழங்கினார்கள். இப்போது அவர்கள் உலகில் மிக சிறந்த பாடல் குழுவாக இருக்கிறார்கள். ஓராண்டிற்கு அமெரிக்காவில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ நடத்தும் இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பிவிடும். அந்த இடங்கள் 15,000 இருக்கைகள் இருந்தாலும் அந்த இடம் ஃபுல்லாக மக்களால் நிரம்பிவிடும். பாடல் குழுவின் இசையை மக்கள் கேட்கும்போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இயேசுக்காக பாடும்போது மக்களின் இருதயங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் தருகிறார்கள். அந்த பாடல் குழு அப்படிப்பட்ட தூரத்திலிருந்து வந்து இன்று உலகின் மிக சிறந்த பாடல் குழுவாக இருக்கிறார்கள். நான் பெருமையாக நன்றி சொல்லி பாடுகிறேன். பல்வேறு அதிபர்களும் மாகாணங்களின் தலைவர்களும் இந்த பாடல் குழுவின் இசையை கேட்டு தங்கள் நாடுகளில் இசைப்பள்ளியை நிறுவி இசை கற்பிக்க கோரினார்கள். நாங்கள் 100 நாடுகளில் இசைப்பள்ளிகளை துவங்க தயாராக இருக்கிறோம். அதில் 5 நாடுகளில் ஏற்கனவே பள்ளிகளை துவக்கிவிட்டோம். தற்போதைய எங்கள் இசைப்பள்ளி உலகின் மிக சிறந்த இசைப்பள்ளியாக இன்று விளங்குகிறது. எங்களிடம் ரஷ்யாவிலிருந்து வந்த பேராசிரியர்கள் உள்ளனர். ஆசிரியர்கள் அனைவரும் ஒரே இருதயத்துடன் பணியாற்றுகிறார்கள், நன்கு வேலை செய்கிறார்கள். நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் மகள் மியூசிக்கை ரொம்ப நேசிப்பவள். அவள் காலேஜுக்கு போகும்போது அந்த வயசில் நாங்கள் மிகவும் ஏழையாக இருந்தோம். அவளை மியூசிக் காலேஜுக்கு அனுப்புவதை பற்றி எங்களால் யோசிக்கக்கூட முடியவில்லை. நாங்கள் அவளுக்கு ஒரு பழைய ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட பியானோவை வீட்டில் வாசிப்பதற்காக அவளுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இங்கே காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் 30 வயசுக்கு பிறகு ரஷ்யாவில் உள்ள புனித பீட்டர்பர்க் தேசிய பாதுகாப்பு மையத்திற்கு சென்றாள். அவள் சமீபத்தில் ஒரு புதிய குரல் அமைப்பு முறையை உருவாக்கி இருந்தாள். என் மகளுக்கு மியூசிக்கை விரும்பும் சிறந்த இதயம் இருக்கிறது.
நான் அட்ரியானா, போதகர் ஒக்ஸு பார்க் அவர்களின் மருமகள். என் கணவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு நான் பிரேசிலில் உள்ள சார்பல்வோ சபையில் ஒரு சகோதரியாக இருந்தேன். போதகர் பார்க்கின் மனைவி என் மாமியாரின் குரல் போல் என் குரல் இருப்பதை நீங்கள் இந்த ஆவணப்படத்தில் கவனித்திருக்கலாம். ஆம், அது என் குரல்தான். போதகர் பார்க் அவர்களின் குடும்பத்தில் இருப்பதும் என் மதிப்பிற்குரிய மாமியாருக்கு குரல் கொடுப்பதும் எனக்கு கிடைத்த கௌரவமாகும். போதகர் ஒக்ஸு பார்க் அவர்களை நான் எப்பொழுதும் தேவனுடைய ஊழியராக தான் மதித்திருக்கிறேன். என் இளவயது முதல் நான் சபைக்கு போகிறேன். ஆனால் என் மாமனார் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை நான் கேட்டதே இல்லை. என் மாமனாரை கொரியாவில் 2001 நடந்த IYF உலக முகாமில் தான் முதலில் சந்தித்தேன். 1 வருடத்திற்கு பிறகு 2002 நான் என் கணவரை திருமணம் செய்து கொண்டேன். அவர் போதகர் ஒக்ஸு பார்க் அவர்களின் மகன். போதகர் அவர்களிடத்தில் அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய காரியம் அவர் சுவிசேஷத்துக்காக மட்டும் வாழ்வதாகும். போதகருடைய இருதயத்தில் முதலாவது இருப்பது தேவன். பலரும் பேசுவார்கள், ஆனால் யாரும் பார்க்காத பொழுது அவர்களுடைய செயல்கள் வேறு விதமாக தான் இருக்கும். போதகர் சமுதாயத்தில் முக்கியமானவர். அவருடைய வார்த்தைகளுக்கு மாறாக வாழ முடியும், ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை. என் மாமனார் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. நான் 20 வருடங்களாக இந்த குடும்பத்தில் பங்கு வகித்து நான் பார்த்ததில் அவர் உண்மையானவர், உண்மையை பேசுகிற நபர். அவர் மேடையில் எதை பிரசங்கிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அவ்வாறு தான் வாழ்கிறார். ஒரு நாள் போதகர் அநேக மக்களை வரவழைத்தார். கிட்டத்தட்ட 50 மக்கள் இருந்தனர். அவர்களோடு ஐக்கியம் செய்தார். ஐக்கியத்திற்கு பிறகு அவருடைய அறைக்கு சென்று அவர் டைகளை எடுத்து வந்தார். அதை அந்த அறையினுடைய நடுவில் வைத்துவிட்டு, உங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் எல்லாரிடமும் கூறினார். அதை பார்த்த சமயத்தில் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பொதுவாக மக்கள் தங்களுக்கு வேண்டாததை மற்றவர்களுக்கு தருவார்கள், உபயோகமற்றதை தருவார்கள். அதுதான் உண்மை அல்லவா? ஆனால் என் மாமனாரும் மாமியாரும் சிறந்த பொருட்களையே மற்றவர்களுக்கு தருவார்கள். என் மாமனார் மற்றும் மாமியாரை பார்க்கும் பொழுது அவர்கள் பொருட்களை மட்டும் தருவதில்லை, மேலும் அவர்களுடைய இருதயங்களையே தருகிறார்கள். அவர்கள் முழு இருதயங்களோடு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் மக்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையால் மாத்திரம்தான் நான் இந்த குடும்பத்தில் ஒரு பங்காக இருக்கிறேன்.